ஸ்குவிம் சிட்டில லாவெண்டர் ஃபார்ம், அனிமல் ஃபார்ம் பார்க்கலான்னு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடத்த பார்க்கறதுக்கு நம்ம ரோடு வழியாவும் போலாம். இன்னொரு ஷார்ட்கட் வழியும் இருக்குங்க. ஸோ அந்த வழியில போறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஷார்ட்கட் வழி ஃபெர்ரி தாங்க. ஸோ ஃபெர்ரி மூலியமா போனோம்னா இன்னொரு 1/2 மணி நேரம் சேர்த்து சேவ் பண்ணலாம். ஸோ அப்பா, அம்மாவும் வந்திருக்காங்க. இந்த ஃபெர்ரியில போறது அவங்களுக்கு வந்து புதுசா தான் இருக்கும். ஸோ அதையும் அவங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக தாங்க கூட்டிட்டு போயிருந்தோம். கரெக்ட்டா நாங்க போன அன்னைக்கு பயங்கர மழை. மழையிலேயே தான் நாங்க ஃபெர்ரிக்குள்ளேயே போனோம். ஸோ அதனால தான் அந்த வைப்பர் வந்து ஆன்லயே இருக்கு. இந்த ஃபெர்ரிக்கு உள்ள போகும்போதே நம்ம 2 லெவல்ல கார் பார்க் பண்ணிக்கலாங்க. ஒண்ணு கிரவுண்ட் ஃப்ளோர்ல, இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குதுங்க. ஸோ இந்த ஃபெர்ரிக்குள்ள கார்ஸ் மட்டும் இல்லங்க, ட்ரக்ஸுமே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள எவ்ளோ கார்ஸ் வந்து அக்காமடேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, 190 கார்க்குள்ள தாங்க அக்காமடேட் பண்ண முடியும் இந்த ஃபெர்ரிக்குள்ளற. இங்கிருந்து போகும்போதே 2 லேன் தெரியுது இல்லைங்களா? அந்த லேன்க்குள்ளற நம்ம வந்து பார்க் பண்ணிறோனுங்க. நமக்கு இந்த சைடு இருக்கிற லேன்லயும் கார் வருங்க. ஸோ அதனால தான் நம்மளை வந்து ஒட்டி பார்க் பண்ண சொல்றாங்க. கார் பார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கார்லேருந்து இறங்கி இந்த ஃபெரிய சுத்தி பார்க்கலாங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இறங்கி இந்த வியூவ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபாகியா தான் இருந்துச்சு. ஏன்னா கன்டினியூஸா மழை பெஞ்சுட்டே தான் இருந்துச்சு. ஸோ மழை மட்டும் பெய்யாம இருந்துச்சுன்னா, இங்கிருந்து பார்க்குற வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கார்லேருந்து இறங்கி இந்த வியூவ சுத்தி பார்க்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த சைடு கார் பின்னாடி வந்து வரிசையா நிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த ஃபெரிக்கு வந்து நம்ம டிக்கெட் ஆன்லைன் மூலியமாவும் வாங்கிக்கலாம். இல்ல டிரைவ் த்ரூல வந்து கூட டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்படி டிக்கெட் வாங்குனதுக்கு அப்புறமும் இந்த ஃபெரியோட வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் வந்து நம்ம டிக்கெட் வாங்கி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதே டைமிங் தான் நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு 1/2 அன் ஹவருக்கு மேல வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபெரிக்கே உள்ள அலோவ் பண்ணாங்க. 2 சைடும் கார் பார்க் பண்ணியாச்சுங்க. சென்டர்ல இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து கார்லேருந்து இறங்கி நடக்கிறதுக்காக தான் விட்டுருக்காங்க. கார்லேருந்து இறங்கி நம்ம ஃபெரிய சுத்தி பார்க்குறதுனாலும் பார்க்கலாங்க. இல்ல கார்லயே உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு போறதுனாலும் போகலாம். அது நம்ம இஷ்டம் தான். பட் நான் இந்த ஃபெரிய வந்து அப்பா, அம்மாவுக்கு எப்படி இருக்குங்கிறத சுத்தி காமிக்கிறதுக்காக அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போயிருந்தேங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நடக்கும்போது மேல பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பார்க்கிங் லாட் இருக்கு. மேல இருக்கிற பார்க்கிங் லாட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் எம்ப்டியா இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு கீழ தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. கீழ ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தது மேல அனுப்புவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு லெவல் மேல இருக்குங்க. ஸோ அந்த லெவல்ல நம்ம மேல போய் பார்த்தோம்னா, நம்ம ஃபெரியில உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டீஸ் மேல இருக்கு. நம்ம கார் நிறுத்தியிருக்கிறதுலேருந்து 2 லெவல் மேல வந்தோம்னா, இந்த மாரி பேசஞ்சர்ஸ் உட்காந்து ஃபெரியில வேடிக்கை பார்த்துட்டு வரலாங்க. ஸோ இங்க இருக்கிற ஃபெரியில பார்த்தீங்கன்னா, நெறையா ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. இங்க நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப போர் அடிச்சதுன்னா, அங்கேயே புக்ஸ் இருக்குங்க. அந்த புக்ஸ வந்து படிக்கலாம். குழந்தைகளுக்கு திடீர்னு ஸ்நாக்ஸ் வேணும், இல்ல ட்ரிங்க்ஸ் வேணும் அப்டின்னாலுமே, இங்க வந்து காசு பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த ஃபெசிலிட்டீஸுமே இங்க வச்சிருக்காங்க. ஃபெர்ரி உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இனி வெளிய போய் பார்க்கலான்னு போகும்போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் கொஞ்சம் மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. பட் மழையிலயும் நெறைய மக்கள் வந்து வெளிய வியூவ பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ மழை மட்டும் பெய்யாம இருந்திருந்துச்சுன்னா, நம்ம போயிட்டுருக்கிற வழியிலேயே நெறையா அனிமல்ஸ நம்ம பார்க்கலாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். மழை பெஞ்சனால அது எதுவுமே இப்ப வந்து நமக்கு தெரியாது. ஃபெர்ரில கார் எல்லாமே பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபெர்ரி இனி ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம இப்ப எங்கேருந்து எங்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எட்மண்ட்ஸ்லேருந்து கிங்ஸ்டன் போறோங்க. நம்ம ஃபெர்ரில போயிட்டுருக்கும்போதே இந்த மாரி மேமல்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. அதுவும் ஆர்கா வீல்ஸ் எல்லாம் சில டைம் ஸ்விம் பண்றதையும் நம்ம பார்க்கலாம். கிளைமேட் சரியில்லாதனால அது வந்து விசிபிளாவும் தெரியாதுங்க. பட் இருந்தாலும் நாங்க வந்து ஜெல்லி ஃபிஷ் அன்னைக்கு பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரே ஒரு ஜெல்லி ஃபிஷ் தாங்க. கரெக்ட்டா மேல ஸ்விம் பண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபெர்ரியும் மூவ் ஆக அது கொஞ்சம் டீப்பரா உள்ள போயிருச்சு. ஸோ அத பார்க்கும்போதே ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சுங்க. இந்த ஃபெர்ரில நம்ம நிக்கிற வியூ பாயிண்ட்லேருந்து இன்னொரு லெவல் மேல போய் கூட அந்த வியூ பாயிண்ட்ட பார்க்கலாங்க. ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் நெறைய பேசஞ்சர்ஸ் உட்காந்துக்கிற அளவுக்கு அங்கேயுமே ஸ்பேஸ் இருந்துச்சுங்க.
ஒரு லெவல் மேல போய் நம்ம பார்க்கும்போது, ஷேட்ஸ்குள்ள உட்காந்துக்கிற மாரியும் நெறையா ஸ்பேஸ் வச்சிருந்தாங்க. அது இல்லாம வெளிய உட்காந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கும் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாரி இந்த ஃபெர்ரில பார்த்தீங்கன்னா, நெறையா பேத்த அக்காமடேட் பண்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. தூரத்துலருந்து பார்க்கும்போது, இன்னொரு ஃபெர்ரி வந்து கிங்ஸ்டன்லேருந்து எட்மண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம வந்து எட்மண்ட்ஸ்லேருந்து கிங்ஸ்டனுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் மழையிலயும் நிக்கவே முடியலங்க. ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. சரி உள்ள போயிரலான்ட்டு போனேங்க. பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா ஆல்ரெடி வந்து பார்த்தாங்க வெளிய. பட் பயங்கர குளிரா இருக்கனால ஜாக்கெட் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இந்த ஃபெர்ரில பேக்டு ஃபுட் மட்டும் இல்லங்க. ஃப்ரெஷ்ஷான ஸ்நாக்ஸுமே செஞ்சு தர்றாங்க. இந்த குளிருக்கு சூடான பொட்டேட்டோ ஃப்ரைஸும், கொஞ்சம் பாப்கார்னும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இறங்க போற இடம் வந்துருச்சு. முன்னாடி நாம போய் வியூ பார்த்த இடத்துல இப்ப கம்ப்ளீட்டா நெட் போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பட் நாம இங்கிருந்தே பார்க்கலாம். எப்படி ஃபெர்ரி போய் அந்த ரோட்டோட அட்டாச் ஆகுதுங்கிறத. ஃபெர்ரி பார்த்தீங்கன்னா, ரோட்டோட லெவலுக்கு இப்ப மெர்ஜ் ஆயிருச்சு. இனி கார் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. நம்மளும் இனி காருக்கு போக வேண்டியது தான். இந்த ஃபெர்ரியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.